ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். சரிங்களா? இதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். இது ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்றத சொல்லிடுறேன். இது 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் முதல் பருவத்தில் வரலாறு 4வது பாடம். சரிங்களா? இதை நான் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் தான். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா ரீட் பண்ணிங்கனாலே உங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆயிரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அந்த ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இதெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரியே தமிழகத்தில் தொன்மையான நகரங்கள் இருந்திருக்குது. அந்த நகரங்களில் ரொம்ப புகழ்பெற்றது என்னென்னா மதுரை, காஞ்சி, பூம்புகார். சரிங்களா? இந்த 3 தான். இந்த 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 3மே ரொம்ப புகழ்பெற்ற நகரங்கள்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா? இதுக்கான சான்றுகள் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பண்டைய தமிழ் இலக்கியங்கள்லேயும் அயல்நாட்டு பயணிகளோட குறிப்புகள்லேயும் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இதில் ரொம்ப 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 புகழ்பெற்ற பூம்புகார் துறைமுக நகரத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பூம்புகாரில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான நகரங்களில் ஒன்று என்னதான் இந்த பூம்புகார் அப்படின்றது. காப்பிய மாந்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா? கோவலனும் கண்ணகியும், அதாவது சிலப்பதிகார காப்பிய மாந்தர்கள், அவங்க இந்த ஊரில் தான் பிறந்தவங்க. இந்த பூம்புகார் இருக்குது இல்லைங்களா? இது ஒரு துறைமுக நகரம். சரிங்களா? இது அதாவது துறைமுக நகரம் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பொருளை விளைவிப்பாங்க. சரிங்களா? அதில் தனக்கு எடுத்துக்கிட்டது போக மீதி உள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்வாங்க. அவங்க நாட்டில் என்ன கிடைக்கலையோ அதை மற்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்வாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நடந்துட்டு இருந்த காலத்தில் கடல் வழி வணிகம் ரொம்ப அதிகமாயிருச்சு. சரிங்களா? அதாவது கடல் வழி வணிகம்னா கடல்களில் இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கடலில் கப்பல்களில் பொருட்களை கொண்டு போனாங்க. ஸோ அப்போ கடல் வழி வணிகம் அதிகமாகும் போது துறைமுக நகரங்கள் உருவான அந்த துறைமுக நகரங்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னா இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பூம்புகார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னா வங்காள விரிகுடா கடலோட கரையில் அமைஞ்சிருக்கு. இது இன்னைக்கு காலகட்டத்தில் எங்கே இருக்குன்னா காவிரி ஆறு கடலோட கடக்கக்கூடிய இடமான மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? இந்த பூம்புகார் துறைமுகத்தை பற்றி இன்னும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த பூம்புகார் இது இருக்குது இல்லைங்களா? இதுக்கு புகார்னு சொல்லுவாங்க. இந்த துறைமுகத்தை காவிரி பூம்பட்டினம் இந்த மாதிரி பல பெயர்கள் இதுக்கு இருக்குது. இது சங்ககால சோழ அரசர்களோட துறைமுகம் தான் பூம்புகார். இங்கே வணிகம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அப்படின்றத நம்ம இலக்கிய நூலான பட்டினப்பாலை, காப்பிய நூலான சிலப்பதிகார மணிமேகலை. ஸோ இது 2லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சிலப்பதிகார நாயகி இருக்காங்க இல்லைங்களா? கண்ணகி, அவருடைய அப்பா இருக்காருங்களா? அவர் பேர் என்னென்னா மாநாயகன். அவருடைய அப்பா யாருடைய அப்பானா கண்ணகியோட அப்பா பேர் மாநாயகன். இந்த மாநாயகன் அப்படிங்கிறதுக்கு பெருங்கடல் வணிகன் அப்படிங்கிறது மீனிங். அப்போது அந்த காப்பிய நாயகன் இருக்கார் இல்லைங்களா? கோவலன், அவருடைய தந்தை யாருன்னா மாசாத்துவான். மாசாத்துவான் அப்படின்னா பெரு வணிகன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அப்போது ஒரு பெரு வணிகர்களும் அதாவது பெரு வணிகரும் பெருங்கடல் வணிகரும் இருக்கக்கூடிய பகுதியாக தான் இந்த பூம்புகார் இருந்தது அப்படின்றது தெளிவாயிருச்சு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கிரேக்கம், ரோம் இந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து வியாபாரம் செய்கிறதுக்காக வணிகர்கள் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்ததுனால தான் இவங்க இங்கே பூம்புகாருக்கு பூம்புகார்லேயே தங்கியிருக்காங்க. இங்கே பூம்புகார் நகரத்தில் பல மொழிகள் பேசப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ கப்பல் வரணும் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ அந்த நாட்டிலேருந்து வந்தவங்க இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா? அங்கே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் அவங்களோட நல்ல பழக்க வழக்கம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. அயல்நாட்டு வணிகர்களுக்கும் அங்கே இருந்தவங்களுக்கும். இதனால் என்னென்னா சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் நிகழ்ந்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பூம்புகாரில் இருக்கக்கூடிய வணிகர்கள் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் பேர் போனவங்களாக விளங்கினாங்க. கரெக்டான விலைக்கு தான் பொருளை கொடுப்பாங்க. பொருளுக்கு அதிகமான லாபம் வச்சு கொடுக்கறது தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. பட்டினப்பாலை நூல் இருக்கு இல்லைங்களா? அதனுடைய ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார். சரிங்களா? இவர் 2
2வது நூற்றாண்டு கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இதிலிருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதிலிருந்து நம்ம புகார் நகரோட தொன்மையை அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூம்புகாரில் வந்து என்னென்ன இறக்குமதி ஆச்சுன்னு பாருங்கள். கடல் வழியாக குதிரைகள் வந்தது. கருமிளகு வந்துட்டு தரை வழியில் இறக்குமதியானது. வடமலையிலேருந்து தங்கமும் இறக்குமதி செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த தங்கம் மறுபடியும் மெருகூட்டப்பட்டு அயல் நாட்டுக்கு ஏற்றுமதியானதாக சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் என்னென்ன பொருட்கள் இறக்குமதி ஆச்சு அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதியானதாக சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பூம்புகாரில் பார்த்திங்கன்னா கப்பல் கட்டக்கூடிய தொழில், செப்பனிடும் தளம், இது ரெண்டுமே இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த பூம்புகார் கிபி 200வது ஆண்டில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த நகரம் கடற்கோள் அல்லது கடற்சீற்றங்களால் அலைந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பூம்புகார் நகரத்தில் இதற்கான சான்றுகள் இன்றைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம மதுரையை பற்றி பார்க்கலாம். தூங்கா நகரம் பற்றி நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த மதுரையை பண்டைய காலத்தில் பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இடைக்காலத்தில் பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அவங்களுக்கு அடுத்து நாயக்கர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஆட்சி புரிஞ்சாங்க. இதனால் பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்து வணிகம் செழித்தோங்கியது அப்படின்றாங்க. இது இவங்கெல்லாம் ஆட்சி புரிஞ்சதுக்கான சான்றுகள் பார்த்தீங்க அப்படின்னா கீழடி நடந்த அந்த அகழ்வாய்வுல கிடைச்சுள்ளதா சொல்றாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை எங்க இருக்குன்னா மதுரைக்கு மட்டும்தான் இருக்கு. இங்க கடைச்சங்க காலத்துல மொத்தம் 3 சங்கம் இருக்கும். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். ஸோ அந்த கடைச்சங்க காலத்துல தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். இங்கே என்னென்ன இறக்குமதி ஆச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க. கிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் மற்றும் நறுமண பொருட்கள் கொண்டு வந்தாங்க. பண்டைய இஸ்ரேல் அரசர் யாருன்னா சாலமோன். இவர் முத்துக்களை ஒவ்வொரு என்னும் இடத்துலேருந்து இறக்குமதி செய்தார் அப்படிங்கிறாங்க. பாண்டியர்களுடைய துறைமுகமான கொர்க்கைக்கு பக்கத்தில் தான் இந்த உவரி அப்படின்ற இடம் இருக்குது. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்ததாக சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிற நாட்டில் இருக்கக்கூடிய நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இது மதுரையோட புகழுக்கு மேலும் ஒரு சான்றாக சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மதுரையை பற்றின தகவல்கள் புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் யாருன்னா மெகஸ்தனிஸ், அவருடைய குறிப்புகளில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மௌரிய வம்ச அரசர் யாருன்னா சந்திரகுப்தர், அவருடைய அமைச்சர் சாணக்கியர், அவர் அவருடைய அர்த்த சாஸ்திரத்தில் எழுதி இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையை சுற்றி யானைகள் கூட போகுமாமா, அந்த அளவுக்கு சுரங்கப்பாதைகள் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் மதுரை பண்டைய காலத்தில் ரொம்ப சிறப்புற்று சொல்கிறாங்க. இதில் மதுரையை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இன்னொன்று இருக்குது பாருங்கள். இங்கே நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்ட்டு 2 வகையில் அங்காடிகள் மதுரையில் இருந்திருக்கு. இந்த நாலங்காடி அப்படின்னா பகலில் மட்டும் இயங்கக்கூடிய கடை, அல்லங்காடி அப்படின்னா இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய கடைகள். இந்த மாதிரி ராத்திரியும் பகலும் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை இருந்ததுனால தான் மதுரையை தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பார்த்திங்கன்னா எந்தவித பயமும் இல்லாமல் நைட்டில் கூட போயிட்டு இந்த அல்லங்காடியில் போய் பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போவாங்களாமா. அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு நகரமாக மதுரை இருந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது 3வது பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு சிறப்புமிக்க நகரமான காஞ்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த ஸ்கூலுன்னு ஒரு விஷயம் இருக்குது தெரியுங்களா, கல்வி கற்பதற்கான இடம் தான் பள்ளி. இந்த பள்ளின்றது காஞ்சிபுரத்தில் தான் முதலாக ரொம்ப அதிகமாக அமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. சமணர்கள் அமைத்த பள்ளியில் சமண மாணவர்கள், புத்தர்கள் விகாரங்களில் புத்த மாணவர்கள் இருந்திருக்காங்க. சீன பயணி ஒருத்தர் இருப்பார், யுவான் சுவாங்குன்ட்டு. இவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு அது போக மேற்படிப்புக்காக இந்த காஞ்சியில் இருக்கக்கூடிய கடிகைக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு காளிதாசர் சொல்கிறாரு. கவிஞர் கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு யார் சொல்கிறாருன்னா நாயன்மார்களோட முதன்மையானவர் திருநாவுக்கரசர் சொல்கிறாரு. இந்த மாதிரி புத்தகயா, சாஞ்சி இந்த மாதிரி புனித தலங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 7 புனித தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு சொல்லி வான்ஸ்வாங் சொல்கிறாரு. நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து
வந்து வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இந்த காஞ்சிபுரத்தை வந்து கோவில்களின் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான கோவில் இல்லைன்னா கைலாசநாதர் கோயில். இந்த கோவிலை கட்டினது யார் அப்படின்னா ராஜசிம்மன் அப்படின்ற ஒரு பல்லவ மன்னன் வந்து இந்த கோவிலை வந்து கற்கோவிலை வந்து கட்டியிருப்பான். பல்லவர் காலத்தில் இங்கே வந்துட்டு ஏராளமான குடைவரை கோவில்கள் வந்துட்டு கட்டியிருப்பாங்க. மணிமேகலை இருக்காங்க இல்லைங்களா, பௌத்த துறவி, அவங்க வந்து தன்னுடைய கடைசி காலத்தை இந்த காஞ்சியில் தான் வந்து கழிச்சதாக வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நீர் மேலாண்மைக்கு இங்கே ரொம்ப முதன்மையான இடம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. காஞ்சிபுரத்தை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஏரிகள் வந்து வெட்டி நீரை வந்து தேக்கி வச்சுருப்பாங்களாமா. இது மட்டும் இல்லாமல் இந்த ஏரிகள் எல்லாமே கால்வாயோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி கூட காஞ்சிபுரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணை இருக்குது இல்லைங்களா, அந்த கல்லணை வந்து காஞ்சிபுரத்தில் சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களுக்கு நீர் மேலாண்மை திறனை அறிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பூம்புகார், மதுரை, காஞ்சி இந்த 3 நகரங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதனுடைய பெருமைகளை பார்த்தோம் இல்லைங்களா. இது மட்டும் இல்லாமல் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கரூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்களும் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப தொன்மையான நகரங்களாக வந்து இருந்திருக்குது. இதற்கான சான்றுகள் எல்லாமே நடக்கக்கூடிய இந்த தொல்லியல் சான்றுகளில் அகழ்வாராய்ச்சிகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதா சொல்கிறாங்க. இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் பாருங்கள். இதில் சேர நாடு அப்படிங்கிறது வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள். அப்போ சோழ நாடு அப்படின்னா என்னென்னா தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். பாண்டிய நாடு அப்படிங்கிறது மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். தொண்டை நாடு அப்படிங்கிறது என்னென்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதாவது சேர நாடா, சோழ நாடா, பாண்டிய நாடா, தொண்டை நாடான்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். இதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு மீள்பார்வை அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம என்ன பார்த்தோமோ அதை வந்துட்டு ஒரு 1 மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். அதில் என்ன இருக்கோ அதே தான் இதுலேயும் இருக்கும். இருந்தாலும் நான் சும்மா ரேட் பண்ணி விட்றேன், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. மதுரை, காஞ்சி, பூம்புகார் ஆகியவை தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புகார் நகரத்து மக்களின் வாழ்க்கை முறையை சங்ககால நூல்களான பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம் போன்றவற்றை படிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை வந்து மதுரைக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பல சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். காஞ்சி கல்வியில் சிறந்த நகரமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் காஞ்சி வந்து கோயில்களின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. இந்நகரம் நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்று ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை வந்து முடிக்கிறாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.